guys, welcome to Xylem State Tamil channel. So now unga Shruti ma'am நம்ம Xylem State Tamil channel half yearly rush start பண்ணியாச்சு. half yearly கான important question தான் நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? So அதில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படினா from the carbon and its compoundல இருந்து important question நம்ம discuss பண்ண போறோம். So question start பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட hand written notes வேணும் அப்படினா இந்த ஸ்கேனரை click பண்ணி நீங்க download பண்ணிக்கோங்க. So let's move on. Carbon forms a large number. First question. Carbon forms a large number of organic compounds due to என்ன ரீசனா இருக்கும்? Allotropy, isomerism, tetravalency கிடையாது. Catenation is the right answer. Catenation is nothing but chain linking. So self linking of an atom. So நிறைய carbon atoms வந்து together இருக்க முடியும். அதனால தான் நமக்கு நிறைய compounds வந்து நமக்கு form ஆகுது. Okay, the right answer is catenation. Next question. Graphene is one atom thick layer of carbon obtained from. Okay, graphene பாத்தீங்க அப்படினா எங்க இருந்து கிடைக்குது? கிராஃபைட்ல இருந்து கிடைக்குது. ஆல்ரெடி இந்த क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு புக் எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். புக்ல இருக்கிற ஒரு பேப்பர் தான் கிராஃபீன். அந்த டோட்டல் பார்ட் வந்து கிராஃபைட். கிராஃபைட் எங்க இருக்கு? பென்சில் டிப்ல இருக்கு. கரெக்ட்டா? So the right answer, graphene is taken from the graphite. Next one, the legal measures to prevent plastic pollution comes under. So எதை பத்தி? ஃபாரஸ்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே, வைல்ட் லைஃப். ஓகே, எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆகுது. பட் மேஜரா பார்த்தா it is an environment. Okay, that's the right answer. Now, differentiate graphite and diamond. Very good question. Graphite actually நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படினாலே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாதுன்னு தானே படிப்போம். ஆனா கிராஃபைட் இஸ் an exception. அது நான் மெட்டலா இருந்தாலுமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. அதோட ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, அதனாலதான். சி டைமண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கார்பன் 4 கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் ரிஜிடா பிக்ஸ்டா இருக்கு. ஆனா இதுவே நீங்க கிராஃபைட் எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், it is a hexagonal structure first of all. Okay, what structure? Hexagonal structure. இதுல கேர்ஃபுல்லா கவனிச்சீங்க அப்படின்னா ஓகே, ஒரு பாண்ட் பாத்தீங்கன்னா பை பாண்டா இருக்கும். அந்த கதையெல்லாம் நீங்க லேட்டர் ஆனா படிப்பீங்க. ஓகே, அண்ட் இங்க இருக்கிற பாண்ட் பாத்தீங்களா மூவ் ஆயிட்டே இருக்கும். பாண்ட்ல யார் இருக்கா? எலக்ட்ரான் இருக்காங்க. அப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறனாலதான் நம்மளுக்கு இங்க என்ன ஆகுது? லைக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, 3 பாண்ட், ஒரு பாண்ட் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓகே, டைமண்ட் இஸ் வெரி ஹார்ட் ன்னு படிச்சிருக்கோம். இட் இஸ் ஹார்ட் than the metals. கரெக்டா? ரைட். ஆனா கிராஃபைட் பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்லிப்பரி. சாஃப்டா இருக்கும், ஸ்லிப்பரியா இருக்கும், ஒப்பேக்கா இருக்கும். ஆனா டைமண்ட் டிரான்ஸ்பரண்ட். இங்க நெக்ஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் கிராஃபைட் வந்து லைக் இட் இஸ் நாட் அ டிரான்ஸ்பரண்ட். ஓகே, அண்ட் டைமண்ட் பாருங்க, இட் இஸ் அ டெட்ராஹீட்ரல். இந்த ஷேப் தான் நம்ம டெட்ராஹீட்ரல்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம், அதுக்கு கீழே 3 ஆட்டம், மேல ஒரு ஆட்டம், அதான் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். ஆனா இங்க நான் ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் அ ஹெக்ஸாகன் யூனிட். ஓகேங்களா? அண்ட் இவங்க ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் கண்டக்டர், பட் இவங்க கண்டக்டர். ஏன்னா அங்க ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு, அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான். ஓகே, let's come to the next question. Carbon forms only covalent compounds. Why? It is because carbon oda electronic configuration 2,4 நம்ம படிச்சிருக்கோம். அதனால 4 எலக்ட்ரான் வாங்க முடியாது, 4 எலக்ட்ரான் கொடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன்ல இருக்கிறது 6 புரோட்டான். 6 புரோட்டான். ரைட்டா? C2,4 தான் கான்ஃபிகரேஷன். சப்போஸ் நீங்க 4 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதுல எவ்வளவு இருக்கும்? 6 புரோட்டான் and then 10 எலக்ட்ரான் இருக்கும்ல. சோ அந்த 6 புரோட்டான்னால 10 பேரை சமாளிக்க முடியாது. ரைட்டா? அதனால 4 எலக்ட்ரான் என்ன பண்ண முடியல? வாங்க முடியல. அதுக்கு அடுத்து பாருங்க, சப்போஸ் இந்த 4 எலக்ட்ரானை நான் வெளியில எடுத்துடுறேன், அப்ப எவ்வளவு இருக்கும்? I can say 6 புரோட்டான் and then 2 எலக்ட்ரான். இதுவுமே நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்டம்ல இருந்து 1 எலக்ட்ரானை நீங்க எடுக்கலாம், 2 எடுக்கலாம். ரைட்டா? ஈவன் 3 கூட சம்டைம் பாசிபிள்.
பட் 4ங்கிற போது அது ஒரு சின்ன சைஸ் ஆஃப் த ஆட்டம் கார்பன். அப்போ அதுல இருந்து 4 எலக்ட்ரான் எடுக்கிறது யூ நீட் மோர் எனர்ஜி. அப்ப அதுவும் பாசிபிள் கிடையாது. அதனால கார்பனுக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தான். ஓகே, உங்களால 4 எலக்ட்ரானை எடுக்கவும் முடியாது, ஏன்னா எனர்ஜி ஜாஸ்தி தேவைப்படுது. 4 எலக்ட்ரானை கொடுக்கவும் முடியாது, பிகாஸ் அந்த 6 புரோட்டானால 10 எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, அதான் ரீசன். அண்ட் தென் சோ நோபல் கேஸுக்கு அது ஷேர் தான் பண்ணும். அண்ட் அங்க டெட்ராவேலன்சி இருக்கு, அது எல்லாமே அந்த கதை எல்லாமே நம்ம பார்த்ததுதான். த்ரூ ஷேரிங் அது ஆக்டெட்டை கம்ப்ளீட் பண்ணுது. லெட்ஸ் கம் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. டிஃபைன் allotropy. allotropy அப்படின்னா என்னன்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம allotropy அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, so let's take a diamond, graphite and then fullerene. ஓகேவா? எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது யாரு? கார்பன். ஓகேவா? So carbon is an atom or else I can say it's an element. அது 3 different formsல இருக்கு, ரைட்டா? அதுக்கு பேர் தான் allotropy. So allotropy is a property an element can physically more than one formல இருக்கும் and chemically similar இருக்கும். Physical form is different but chemical form is similar. இதோட பேர் தான் allotropes அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, and dash named carbon. யாரு கார்பனுக்கு நேம் வச்சா? ஆண்டனி லவைசர், ரைட்டா? சோ யாரு நேம் வச்சாங்க? சோ நேம் இஸ் given by ஆண்டனி லவைசர். ஓகே, இவங்க தான் நேம் பண்ணாங்க கார்பனுக்கு. அண்ட் பக்மின்ஸ்டர் fullerene contains what? 60 கார்பன் ஆட்டம். மினிமம் 60 கார்பன் ஆட்டம் இருந்தாதான் பக்மின்ஸ்டர் fullerene ஃப்ரேம் பண்ண முடியும். மினிமம் 60 கார்பன். Compound with same molecular formula and different structural formula are called as isomers. கரெக்டா? அந்த ப்ராப்பர்ட்டியோட பேரு ஐசோமரிசம் and அங்க காம்பவுண்டோட பேரு ஐசோமர். அப்படிதான் சொல்லணும். Dash is suitable solvent for sulfur. சல்ஃபருக்கு பாத்தீங்கன்னா you can say carbon disulfide. ஓகே, கார்பன் டைசல்ஃபைடு. எப்படி கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அது மாதிரி கார்பன் டைசல்ஃபைடு சூட்டபிள். ஆர் எல்ஸ் சல்ஃபர், நீங்க சல்ஃபர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லலாம்? வெயிட், மூவ் 1 minute. யா, ஓகே. சோ இப்ப கார்பன் டைசல்ஃபைடு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லலாம்? இட்ஸ் non-polar solvent. Sulfur is a non-polar. அப்ப non-polar will dissolve in non-polar solvent. Okay, next yearல டீடைலிங்கா படிப்பீங்க. So same set of peoples தான் ஒட்டுக்கா இருப்பாங்க. கெமிக்கல் பாண்டிங்ல கூட பார்த்தோம்ல, polar and non-polar solvents, அதே கருதான். Okay, carbon disulfide is a non-polar and sulfur is also non-polar. இந்த question repeat ஆயிருக்கு. Let's move on to the next one. Write all possible isomers of C2H6O. Okay, இந்த C2H6O பாத்தீங்க அப்படின்னா first யார மாதிரி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இதுல 2 பாசிபிள். இது நான் எப்படி எழுதுறேன்? CnH2n plus 2O எழுதிக்கிறேன். CnH2n+2O எழுதிக்கிறேன். கரெக்டா? ஏன்னா என்னோட வேல்யூ 2, இங்க 2 into 2 plus 2 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஹைட்ரஜனோட வேல்யூ 6 கிடைச்சிரும். இது மாதிரி எந்த ஒரு காம்பவுண்டுக்கும் ஜெனரல் ஃபார்முலாஸ் இருந்தது அப்படின்னா அங்க 2 ஃபங்க்ஷனல் குரூப் பாசிபிள். ஒன்னு என்னன்னா, you can say it is an alcohol and the second one is nothing but ether. Okay, one alcohol, another one is ether. Okay, alcohol எப்படி எழுதலாம்? 2 கார்பன். So first நான் ஆல்கஹால் எழுதும் போது என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் கார்பன் கார்பன் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, ஆல்கஹால் அப்படினாலே கண்டிப்பா அங்க OH குரூப் இருக்கணும். அப்போ CC நான் என்ன பண்ணிட்டேன்? OH எழுதிட்டேன். இப்போ இந்த கார்பன்ல பாருங்க 2 ஹைட்ரஜன் கொடுக்கறேன். ஏன்னா கார்பன் எப்ப ஹாப்பியா இருக்கும்? 4 பாண்ட் இருக்கும் போது. சோ ஆல்ரெடி உங்களுக்கு 1 2 2 பாண்ட் இருக்கு. அப்ப இன்னும் 2 பாண்ட் வேணுங்கிறதுனால I have written 2 hydrogen. Okay, இப்போ இந்த கார்பனுக்கு பாருங்க எத்தனை பாண்ட் இருக்கு? ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப நான் இன்னும் 3 ஹைட்ரஜன் கொடுத்தாதான் that will be happy. அப்போ CH3 CH2OHங்கிறது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் நான் எப்படி எழுதலாம்னா ஈத்தர்னு சொல்லலாம். ஈத்தர் எப்படி இருக்கணும்? ROR இருக்கணும், ரைட்டா? சோ அப்போ I can say
CH3OCH3. இல்ல மேம் எனக்கு ஹைட்ரஜன் எழுத வேணாம், ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சே சொல்லிக்கோங்க அப்படின்னா நம்ம அப்படியே எழுதலாம். C oxygen C. இப்போ இந்த கார்பன் எடுங்க. சோ கார்பன் எப்ப ஹாப்பியா இருக்கும்? 4 பாண்ட் வரும்போது தானே. ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு, அப்போ நான் 3 ஹைட்ரஜன் கொடுத்துட்டேன். சோ CH3OCH3. சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ ஒன்னு எத்தனால். இவங்களோட பேர் நான் என்னன்னு சொல்லணும்? I should say it is ethanol or else ethyl alcohol. என்னன்னு சொல்லலாம்? I can say it is ethyl alcohol. இவங்க என்னன்னு சொல்லலாம்? We can say dimethyl ether. Okay, இவங்களோட பேர் என்னன்னு சொல்லலாம்னா we can say dimethyl ether. That's all, very simple. அடுத்து, why are one time use throw away plastics are harmful? நம்ம படிச்சிருப்போம் environment ரொம்பவே pollute பண்ணும், because இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் biodegradable. அதான் மெயின் ரீசன், ரைட்டா? பட் ஸ்டில் நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும்ல. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட், it will cause short and long term environment damage. So அது long term-ஆ இருக்கலாம், short term-ஆ இருக்கலாம், damage பண்ணும் environment. Okay, அதுக்கு அடுத்து பாருங்க, half of all the plastic today is throw away plastic. மேக்ஸிமம் நம்ம பண்றது எல்லாமே வந்து ஒன் டைம் யூஸா தான் இருக்கு. அப்ப யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றோம், அது டீக்ரேட் ஆகுறது இல்ல, பயோடிகிரேடபிள் கிடையாது. அண்ட் இது என்ன பண்ணிடுது? போய் ட்ரெயின்ஸ் பிளாக் பண்றது, வாட்டரை போய் பொல்யூட் பண்ணுது. அப்ப இருக்கிற அங்க இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஹாப்பியா இருக்காது, கரெக்டா? பிகாஸ் பிளாஸ்டிக் தூக்கி போடும்போது அதுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும், ரைட்? And then one time plastic causes health problem. So not only for the aquatic animals, நம்மளுக்கும் ஹியூமன்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு and then animalsக்கு. So some examples are the plastic carry bag cup, plate, straw, water pouches, cutlery. So இது எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம், கரெக்டா? இந்த வேர்ட் எல்லாம் படிக்கும் போது பாருங்க, இதெல்லாம் மாத்தணும், ரைட்டா? சோ அப்படி மாத்தினாதான் the environment will be, the earth will be happy, right? கார்பனுக்கு எப்படி 4 பாண்ட் இருந்தா ஹாப்பியா இருக்குமோ, அதே மாதிரி எர்த்தும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயா இருந்தாதான் ஹாப்பியா இருக்கும். ஓகே, வாட் ஆர் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பன்? என்ன சொல்றாங்க இங்க? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். சோ கார்பன்ல இருக்கிற ரியாக்ஷன் என்ன? நிறைய ரியாக்ஷன் நம்ம எழுதலாம். சி, கார்பன் பிளஸ் O2 is gives CO2. சோ இதுவே நீங்க half O2 எடுத்துட்டீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். So first carbon and O2 is giving carbon dioxide, carbon O2 is giving carbon dioxide. Equation balance பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, and next CH4 கூட O2 react ஆகும்போது கார்பன் டை வாட்டர் அண்ட் ஹீட் கொடுக்கும். இது மாதிரி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். and carbon கூட வாட்டர் வேப்பர், நாட் வாட்டர். ஓகே, see the state. கார்பன் வாட்டர் கூட டைரக்டா ரியாக்ட் ஆகாது, வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கிடைக்கும். அண்ட் கார்பன் கூட சல்பரை ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா கார்பன் டைசல்பைட் கிடைக்கும். O2 எடுக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் எடுக்கும் போது கார்பன் டைசல்பைட். இதுவே மெட்டல், இந்த W அவங்க என்னவா கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா மெட்டலா கன்சிடர் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் ரேர் தான், ஓகே, பட் ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது மெட்டல் அண்ட் இங்க ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு மெட்டல் கார்பைடு. ஓகே, இங்க பேர் என்னது? மெட்டல் கார்பைடு. இங்க கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் வரும், மெட்டல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். எப்பயுமே ஒரு எலிமெண்ட் IDE முடியுது அப்படின்னா கண்டிப்பா அங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு. ஓகே, எஸ் கைஸ், நவ ஒரு புக்கிங் क्वेश्चन பார்த்துடலாமா? கிளாசிஃபை தி ஃபாலோயிங். நம்ம ஆல் தி புக் பேக் क्वेश्चंस நம்ம டீடைலிங்கா பார்த்தாச்சு. இது ஒரு புக்கிங் क्वेश्चन. ஓகே, கிளாசிஃபை தி ஃபாலோயிங் as organic, inorganic compound. வெரி சிம்பிள். ஆர்கானிக் அப்படின்னா கண்டிப்பா அதுல கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் முக்கியமான ஆளா இருக்கணும். ஓகேவா? சி, ஹெக்ஸேன் பாத்துட்டீங்கன்னா அங்க கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு, அது கூட சிஎனும் இருக்கு, நைட்ரஜனும் இருக்கு, ரைட்டா? அங்க வந்து நான் அது வந்து ஒரு மெயின் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்ல முடியாது. இட் இஸ் an inorganic compound. பிரிச்சிடலாமா? சோ எப்படி பிரிக்க போறோம் இப்போ? ஒன்னு இன்ஆர்கானிக் வெர்சஸ்
organic compound அப்படின்னு பிரிக்க போறோம். ஓகே, inorganic versus organic. So இப்போ inorganicல first one பாருங்க, HCN. ஓகே, so அடுத்து CO2 யாரு, அதுவுமே inorganic தான். Okay, it is an inorganic. And third one பாருங்க, propane. The propane is organic. ஏன்னா அதுல carbon hydrogen தான் main part இருக்கு. Okay, PVC, that is also organic compound. Polyvinyl chloride. ஏன் அப்ப இங்க chlorine இருக்குல்ல, அப்ப ஏன் அது organic ன்னு சொல்றேன்னா, because the PVC is derived from the organic compound. Organic compound ல இருந்து எடுத்தனால PVC is actually an organic compound. Chlorine இருக்கு, but still organic. ஏன்னா மேஜரா எடுத்தது organicல இருந்து தான் எடுத்திருக்காங்க. Okay, and இங்க carbon monoxide and kerosene is an organic compound. Okay, it is purely organic compound. ஏன்னா அங்க carbon hydrogen இருக்கு. LPG is an organic compound. Carbon hydrogen இருக்கு. And then coconut oil is an organic compound. It is also again carbon hydrogen. So majority வந்து யார் தான் இருக்காங்க, organic compound தான் இருக்கு. Coconut oil. Okay, next wood. Wood is an organic compound. It is from the nature இல்ல, so organic அப்படினாலே nature தான் அர்த்தம். Perfume is also organic compound. Ester அப்படின்னு சொல்லுவாங்க, it is an organic compound. Alcohol, அதுவுமே organic compound. Okay, அங்க O இருக்கு ரைட்டா, but still O இருந்தாலும் அந்த alcohol is derived from the carbon hydrogen. Alcohol is derived from the alkane அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதனாலதான். And then Na2CO3, it is purely an inorganic compound, there is no doubt. Okay, and fifth one CaCO3 is inorganic. ஏன்னா metal, இங்கேயும் metal. And then sixth one பாருங்க, MgO is an inorganic. Cotton is an organic, right? It is from the plant, it is organic. And petrol is organic. Okay, so petrol is actually an organic. Okay guys, so clear அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. So இதெல்லாம் தான் organic and inorganic substances. So இதான் நம்மளோட last question. All the questions we have already solved. So இந்த கிளாஸோட handwritten notes வேணும் அப்படின்னா ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Okay, so next chapterல next important questionsல we will meet. Thank you, all the best.